So this is the second part in application of biotechnology, unit 4. Here we are going to see interferon. The last PowerPoint, we have studied about how the human insulin is produced through the DNA recombinant technology. Then we have seen a transgenic cow, which are producing human protein. Interferon. Interferon are proteinaceous. Interferons are proteinaceous, antiviral, species-specific substances produced by mammalian cell. இது வந்து ஒரு antiviral protein. It is discovered by Alec Isaac, Jean Linneman, 1957ல கண்டுபிடிச்சாங்க. They are classified into alpha, beta and gamma interferon. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நம்ம பாடியில் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா செல்லுலார் டிஎன்ஏயை ஆன்டிவைரல் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அதை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ இன்டர்ஃபெரான் பார்த்தீங்கன்னா எதில் வந்து முதல்ல உங்களுக்கு டெவலப் ஆகும்னா வைரஸ் இன்ஃபெக்டட், நம்மளுக்கு வந்து ஒரு செல்லில் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைரஸ் இன்ஃபெக்டட் செல் தான் இந்த இன்டர்ஃபெரானை கிரியேட் பண்ணும். ஸோ கிரியேட் பண்ணி ஆன்டிவைரல் என்சைம்ஸை நம்முடைய ஓன் டிஎன்ஏயை என்ன செய்யும், ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தருக்கு இந்த இன்டர்ஃபெரானே டெவலப் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிளாக கேன்சர் பேஷண்ட்டுக்கு இன்டர்ஃபெரான் டெவலப் ஆகாது, அதனால தான் அது வேகமாக கேன்சர் பரவிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்ஃபெரான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், யாருக்கு இன்டர்ஃபெரான் ப்ரொடியூஸ் ஆகுதோ அவங்களுடைய பிளட்ல இருந்து எடுத்து நம்ம ஐசோலேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எவ்வளோதான் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்க முடியும் இல்லையா? ஸோ இட்ஸ் டூ டிஃபிகல்ட். சரி, இப்போ இன்டர்ஃபெரானா என்னன்னு இப்போ உங்களுக்கு இதில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு வைரஸ் வந்து ஒரு செல்லை அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ உடனே இன்டர்ஃபெரான் கிரியேட் ஆகுது வைரஸ் இன்ஃபெக்டட் செல்லில். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த லெசனில் படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால் இம்யூனாலஜி லெசனில் இதை படிச்சிருக்கீங்க நீங்கள், இன்டர்ஃபெரான் அப்படின்னு. அந்த இன்டர்ஃபெரான் வெளியில் வருது பாருங்கள், பக்கத்தில் உள்ள செல்லுக்கெல்லாம் போகுது. and it was attached with the receptor, போய் உட்காந்துக்குது. சிக்னல் நைபரிங் செல் டு புட் அப் பேரியர்ஸ். ஸோ நீங்கள் வந்து பேரியர் கிரியேட் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வைரஸ் இன்ஃபெக்டட் செல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்ஃபெக்டட் செல்லை செத்து போகிறதுக்கு சிக்னல் கொடுக்குது. அடுத்து பாருங்க ஒயிட் பிளட் செல்லுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? அது ரெக்ரூட்மெண்ட். ஸோ அந்த ஒர்க்கு நீ போய் அந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒயிட் செல். ஸோ 3 விதமாக இந்த இன்டர்ஃபெரான் ஒர்க் பண்ணுது. சரியா? ஜென்ரலாக ஹெல்த்தியாக இருக்கிற பாடியில் எல்லாருக்குமே இன்டர்ஃபெரான் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆன்டிவைரல் மெடிசின் சாப்பிடணும், பாக்டீரியா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஓன் பாடி மெக்கானிசம் இது இன்டர்ஃபெரான். ஏன்னா வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் என்ன கிடையாது, மெடிசன் கிடையாது. ஸோ ஓரளவு நம்ம பாடி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இன்டர்ஃபெரான் இருந்தால் ஓரளவு பாதுகாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் பாதுகாக்குது. ஓகேவா? இன்டர்ஃபெரான். ஓகே, இந்த இன்டர்ஃபெரானை தான் ஹெல்த்தி பாடியில் இன்டர்ஃபெரான் இருக்கும், அதை ஐசோலேட் பண்ணி நிறைய மல்டிப்ளை பண்ணி கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்ஃபெரானை கொடுத்து தான் அவங்களுடைய லைஃப் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணும். பாருங்கள் இன்டர்ஃபெரான் எப்படி செல்லில் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுது. பிளாஸ்மா மெம்பரேனில் உள்ள ஒரு ரிசெப்டாரோட சேர்ந்து 1, 2, 3 3மே ஒர்க் பண்ணும். டைரக்டாக டிஎன்ஏக்கு போய் டிஎன்ஏக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போய் டிஎன்ஏ உடனே ஆன்டிவைரல் என்சைம்ஸை கிரியேட் பண்ணி அந்த வைரல் எம்ஆர்என்ஏயை டீக்ரேட் பண்ணும். அந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபெரான் 2 அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னனைக்கு இன்ஹிபிஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். சப்போஸ் இந்த டீக்ரேடேஷன் நடக்கலைன்னா புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாமே வைரஸ்லையும் பாக்டீரியா எல்லாத்துலேயுமே காமன் தான், நமக்கு இருக்கிற மாதிரி தான் அதுக்கும் இல்லையா? ஸோ நமக்கு எப்படி எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை டீக்ரேட் பண்ணும், அதே மாதிரி வைரஸில் டீக்ரேட் பண்ணுது. வைரல் புரோட்டீன் ஃபர்தராக டெவலப் ஆகாமல் இருக்க இன்ஹிபிட் பண்ணுது அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஸோ கீழேயும் உங்களுக்கு அதுதான் பேஷண்ட்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஹெல்த்தி பேஷண்ட்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு.
So to overcome this issue, the interferons could be produced by our recombinant DNA technologyல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஈகோலையில் we cannot produce the interferons because ஹியூமன் இன்டர்ஃபெரானை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அதுட்ட என்சைம் இல்லை ஈகோலையில். ஸோ அதனால் we are taking as a vector yeast Saccharomyces cerevisiae, ஈஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏன் எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏன் எடுக்கலைன்னா ஈகோலை டஸ் நாட் பொசஸ் த மெஷினரி ஃபார் கிளைகோசைலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். இன்டர்ஃபெரானை ப்ரொடியூஸ் பண்ணுற இன்டர்ஃபெரான் இஸ் அ ப்ரோட்டீன். ஸோ எப்படி நம்மளுக்கு ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் ஆச்சு ரைபோசோமில் அந்த மாதிரி தான் ஆகணும். அந்த மாதிரி கிளைகோலைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸ்ட்டை வச்சு ஈகோலையில் எப்படி இன்சுலின் பண்ணமோ அதை மாதிரி ஈஸ்ட்டை வச்சு we are producing interferon. So interferons are used as a treatment for disease like cancer, AIDS, multiple sclerosis, hepatitis C and herb zoster. So இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி குணமாக்க முடியாத வியாதிகளுக்கெல்லாம் அதை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆனாலும் இந்த தெரப்பியூட்டிக் அப்ளிகேஷனில் இட் வாஸ் ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? பாருங்க, இன்டர்ஃபெரான் டிஎன்ஏயே என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்ஃபெரானை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நம்ம பாடியில் ஒரு ஜீன் தானே ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஜீனை கட் பண்ணி எடுத்துட்டு எதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, செரிவேஸுடைய டிஎன்ஏ வெளியில் எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அனுப்பிடுவாங்க. அனுப்பி கொஞ்ச நேரத்தில் இன்டர்ஃபெரான் வெளியில் வருது பாருங்க, ப்ளூ கலர் க்ரீன் கலரில் வருதா. ஸோ இப்படி மாஸை நம்ம கிரியேட் பண்ணணும்னா அந்த ஈஸ்ட்டை வந்து ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கில் வச்சு மாஸை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, சரி, அடுத்து வேக்சின். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்டர்ஃபெரான் எப்படி வந்து மெடிசனை யூஸ் பண்ணுறோன்னு. ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் நியூ ஜெனரேஷன் வேக்சின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ யூனிஃபார்ம் குவாலிட்டி அண்ட் ப்ரொடியூஸ் லெஸ் சைட் எஃபெக்ட்ஸ் கம்பேர்ட் டு த வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பை கன்வென்ஷனல் மெத்தட். முன்னாடி பண்ணதுக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம். ஸோ இதில் வந்து என்னென்ன ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப் யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின், அட்டுனேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின் அண்ட் டிஎன்ஏ வேக்சின் அப்படின்னு 3 டைப் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? சப் யூனிட், அட்டுனேட்டட், இங்கே பாருங்கள் ரீகாம்பினன்ட் லிவ் வெக்டார் வேக்சின் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கொடுக்கல, அதனால் நீங்கள் சும்மா தெரிஞ்சு. சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின்னா என்ன? காம்பனன்ட் ஆஃப் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம், ஒரு வைரஸோ பாக்டீரியாவுடைய காம்பனன்ட், ஏதர ப்ரோட்டீன் அப்படி செல்வால், இந்த மாதிரி சப்யூனிட்ஸை வச்சு வேக்சின் கிரியேட் பண்ணுறது. காம்பனன்ட்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ், பெப்டைட்ஸ் அண்ட் டிஎன்ஏஸ் ஆஃப் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். பேத்தோஜெனிக்னா என்ன? டிசீஸ் காசிங் பாக்டீரியா, வைரஸ். ஸோ இது வந்து பியூரிட்டி இன் ப்ரிப்பரேஷன், ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஃப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃப் இது. அட்டுனேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அந்த பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தை நான் பேத்தோஜெனிக்காக நம்ம வந்து மாற்றிட்டு அதை வேக்சினாக யூஸ் பண்ணுறது. யூஸ் தம் அஸ் அ லிவ் வேக்சின், அதை லிவ் வேக்சினாகவே. ஸோ அந்த லிவ் வேக்சின் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ ஜீனை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை மாற்றிடுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து அட்டுனேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். லிவாகவே நம்ம கொடுக்கலாம், ஏன்னா நோ டேஞ்சர், நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஜீன் அதில் இல்லை. எடிபிள் வேக்சின். ஸோ அப்போ இது வந்து ஒரு சயின்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நம்ம சாப்பிட்டா அந்த வியாதி குணமாகணும். அது மாதிரி த செலக்டபிள் ஜீன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த பிளான்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் ஆர் இன்டியூஸ் டு மேனுஃபேக்சர் த என்கோடட் ப்ரோட்டீன். ஸோ நம்ம எந்த ஃபுட்டை சாப்பிட்றோமோ அந்த ஃபுட்லேருந்து நம்ம நினைக்கிற ப்ரோட்டீன் கிடைக்கும். இது பாருங்கள் டிஎன்ஏ வேக்சின். டிஎன்ஏ வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுடைய டிஎன்ஏயே என்ன பண்ணுறாங்க, ரீகாம்பினன்ட் செல்லுக்குள்ளே உள்ளே அனுப்புகிறாங்க. ஓகேவா? பிளாஸ்மிட் டிஎன்ஏ அந்த ஹெச்பி ஆன்டிஜனை அது கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஃபெர்மெண்டேஷனில் போட்டு மாஸாக வந்து அதை கிரியேட் பண்ணிடுறாங்க.
இந்த டிஎன்ஏல எந்த பார்ட் நமக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணுதோ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அட்டோனேட்டட் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க, அந்த ஜீனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. எனிஹவ் இட் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வேக்சினை நம்ம போடும்போது அவர் பாடி வில் ரெகக்னைஸ் அஸ் அ ஹெப்படைட்டிஸ் வைரஸ் அண்ட் இட் கிரியேட் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் தட் ஹெப்படைட்டிஸ் வைரஸ். புரியுதா? அதோடைய டிஎன்ஏ வேக்சினை நம்ம கொடுக்கும். ஆனால் அதோடைய நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீனை வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம அட்டோனேட்டட் பண்ணிடுவோம். ஓகே, திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டிஎன்ஏ வேக்சின் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? எல்லா மாதிரி இது மாதிரி மாஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் டேங்குன்னு ஒரு பெரிய வெசல் அதில் பண்ணுவாங்க லேபில். ஓகேவா? இது மாதிரி வைரல் வேக்சின் பண்ணலாம், சப்யூனிட் வேக்சின். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் சார்ஸ் கோவிட் வைரஸை நம்ம கொடுக்குறோம். சரி, அந்த டிஎன்ஏ அந்த எந்த டிசீஸ் காஸ் பண்ணுமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டேமேஜ் பண்ணிவிட்டு அந்த வைரஸ் வீக்கெண்ட் வைரஸை நம்ம உள்ளே அனுப்புகிறோம். கோவிடோ அல்லது சார்ஸோ அப்படி தான் அனுப்புவாங்க. அப்போ ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் இட் வில் ரெகக்னைஸ், அதை ரெகக்னைஸ் பண்ணும். சரியா? அதை ஃபாரின்னு ரெகக்னைஸ் பண்ணும் இல்லையா? ஏன்னா இது டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஜீன் அதில் இல்லை. ஸோ உடனே அந்த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் கிரியேட் ஆன்டிபாடிஸ் த்ரூ டி ஹெல்பர் செல். சரியா? ஸோ அந்த டி ஹெல்பர் செல் மூலமாக டி செல் பி செல்ஸ் கிரியேட் ஆகி நம்முடைய பாடிக்கு வந்து என்ன செய்யும், இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ எப்படி லிவ் அட்டோனேட்டட் வைரஸ் வேக்சின் நம்ம பாடிக்குள்ளே ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போது அந்த ஆன்டிபாடி கிரியேட் ஆயிரும், நமக்கு டிசீஸ் வராது. ஏன்னா நம்ம அந்த உள்ள கொடுத்துருக்க வைரஸ் என்னது, வீக்கண்ட் வைரஸ். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஸோ ஆனால் பெர்மனண்டாக நமக்கு என்ன கிடைக்குது, இம்யூனிட்டி கிரியேட் ஆகுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எடிபிள் வேக்சின் பாருங்கள். எடிபிள் வேக்சின்ஸ் ப்ரெசண்ட்டாக நம்ம என்னென்ன வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அனிமல் டிசீஸ் லைக் மீசல்ஸ், காலரா, ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ்க்கெலாம் நம்ம வந்து எடிபிள் வேக்சின் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாலே நமக்கு அந்த வியாதி குணமாகிற மாதிரி. அது சாரி, இட் வில் கிரியேட் ஆன்டிபாடிஸ், இம்யூன்ஸ். சரியா? ஸோ லீஃப்லேருந்து ஒரு பிளான்ட் செல் எடுத்து அந்த வெக்டாருக்குள்ளே அந்த ஜீனை வச்சு உள்ளுக்குள்ளே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்போது அந்த டிரான்ஸ்ஜெனிக் லீஃப் டெஸ்க்கு அந்த பிளான்ட் செல் அந்த வெக்டாரோட வளரும். அப்போ நியூ பிளான்ட்ஸ் வித் ஆன்டிஜெனிக் ஃப்ராக்மெண்ட்ஸ், அந்த ஆன்டிஜெனிக் ஃப்ராக்மெண்ட்ஸோட அந்த பிளான்ட்ஸ் வளருது. ஸோ அந்த கேரட்லேயும் அது இருக்கும். இந்த கேரட் நம்ம சாப்பிட்ட உடனே அந்த ஆன்டிஜென் வந்து நம்ம பாடி ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு இம்யூன் சிஸ்டம் தான், எப்படி நம்ம ப்ரீவியஸ் பிக்சரில் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆன்டிஜென் ப்ரெசென்டிங் செல் ரெகக்னைஸ் பண்ணி டி செல் மெமரி செல்லை க்ரியேட் பண்ணி நம்ம பாடியை வந்து பெர்மனண்டாக ஆன்டிபாடிஸ் க்ரியேட் பண்ணி டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். ஓகேவா? இன்னும் எடிபிள் வேக்சின் இன்னும் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கேன் நான். எடிபிள் வேக்சினில் இப்போ முதல்ல பார்த்தோமா, இப்போ டைஜஷன் மூலமாக அந்த எடிபிள் வேக்சின் போயிடுச்சு. டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள போகும்போது அது ஆன்டிஜன் எடிபிள் வேக்சினாக வருது. உடனே அந்த மேக்ரோஃபேஜ் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி டி ஹெல்பர் செல்லுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. டி ஹெல்பர் செல் பி செல்லை கிரியேட் பண்ணுது. ஆக்டிவேட்டட் பி செல் ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து கில் பண்ணுது, அந்த ஆன்டிஜனை கில் பண்ணுது. அண்ட் மெமரி ஹெல்பர் டி செல்ஸ் ஃபார்ம் ஆகி பெர்மனண்டாக பாடியை வந்து அந்த டிசீஸ்லேருந்து என்ன செய்யுது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் எடிபிள் வேக்சின் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன் நான். அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? ஸோ அந்த கேரட்டை சாப்பிட்டாலே நமக்கு வந்து அந்த டிசீஸ்க்கு இம்யூனிட்டி கிடச்சிரும். ஸோ எப்படி அது ஒர்க் பண்ணுது, நம்முடைய பாடி இம்யூன் சிஸ்டமே ஒர்க் பண்ண வைக்குது. ஆனால் இந்த ஆன்டிஜன் வந்து வைரஸ்லேருந்து வந்தது. பட் அந்த ஜீனை நம்ம என்ன பண்ணிட்டோம், மியூட்டேட் பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணாது. ஆனால் பட் இட்ஸ் அ வைரல் ஆன்டிஜன் இல்லையா? ஸோ அதனால நம்முடைய பாடி செல் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு இம்யூனிட்டியை காஸ் பண்ணுது. டிஎன்ஏ வேக்சின் 1990 தான் இது வருது.
So DNA vaccine consists of gene encoding an antigenic protein inserted onto a plasmid and then incorporated into the cells in a target animal. So DNA instructs the cell to make antigenic molecules which are displayed on its surface, evoke an antibody response to the free floating antigen secreted by the cells. இதுவும் அது மாதிரி தான். A copy of DNA from pathogen. அதை வேக்சினை நம்ம கொடுக்குறோம். பின்னாடி பார்த்தோம். இந்த வேக்சின்குள்ளே போய் இந்த டிஎன்ஏ போய் என்ன பண்ணும், அதில் உள்ள ஜீனை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மியூட்டேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இது உள்ளே போனோடனே நம்முடைய பாடி அதை வந்து ஃபாரின்னு ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த டிஎன்ஏக்கு தகுந்த அகெயின்ஸ்டாக நமக்கு என்ன வந்து இம்யூன் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி இம்யூன் செல்லை க்ரியேட் பண்ணி நம்ம பெர்மனண்ட்டாக நமக்கு அந்த டிசீஸில் இருந்து ப்ரொடெக்ஷனை இம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒன் கைண்ட் ஆஃப் டிஎன்ஏ வேக்சின். டிஎன்ஏ வேக்சின் இப்படி தான் ஒர்க் பண்ணுது. இது வந்து ஈஸி, inexpensive to design and produce, and long-lasting immunity, trigger immune response only against specific pathogen with less toxic effects. So recombinant hepatitis B surface antigen gene in the yeast Saccharomyces cerevisiae. ஓகேவா? அதில் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஏற்கனவே நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான் அது இல்லையா. ஹெப்படைட்டிஸ் பி ஜீனை எப்படி அந்த சர்வேசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ காப்பீஸை ஃபெர்மெண்டேஷன் டேங்க்லேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேக்சினாக பேக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் இது சப் யூனிட்டு டிஎன்ஏ வேக்சின் எல்லாமே உங்களுக்கு வந்து மொத்தமாக கொடுத்துருக்குண்ணா. ஏ க்ளோன் ஜீன் என்கோடிங் ஆன்டிஜன், அதை உள்ளுக்குள்ளே ஈஸ்ட்டுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே அனுப்புகிறாங்க. ப்ரோட்டீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, அதை பியூரிஃபை பண்ணிவிட்டு வேக்சினாக வந்து என்ன செய்கிறாங்க, ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீனாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. மேலே பாருங்கள் டிஎன்ஏ எடுக்கிறாங்க, அந்த டிஎன்ஏ வேக்சினாக உள்ளுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இது லிவ் வேக்சின். லிவ் வேக்சினா என்ன, அந்த வைரஸே உள்ளுக்குள்ளே அனுப்புவாங்க. ஆனால் அந்த டிசீஸ் காசிங் ஜீனை வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, மியூட்டேட் பண்ணிவிட்டு அந்த வைரஸை உள்ளுக்குள்ளே அனுப்புவாங்க. அப்போ அது வந்து உள்ளே போய் டிசீஸை க்ரியேட் பண்ணாது. பட் அவர் இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் இட்ஸ் அ ஃபாரின் ஒன். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நமக்கு இம்யூனிட்டி பவரை க்ரியேட் பண்ணிடும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்?